இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மதியம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிட்டாங்க. காலையில் மார்க்கெட் போகிறத பார்த்துட்டு ஓகே இன்றைக்கான பங்குச்சந்தை நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் போக போகுது போல், அப்போ ஆப்ஷன் செல்லிங் ஸ்டாக் எல்லாமே நல்லா போக போகுது இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நேற்று 2 முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இங்கே கொடுத்துருந்தோம் 5 மினிட்டில் நிஃப்டியில். ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த இடத்துல மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். மார்க்கெட் மேலே தான் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்கன்னா 25,910 இருக்கு இல்லையா, அந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு மார்க்கெட் 80 பாயிண்ட் வந்து மேலே வந்து போச்சுங்க நிஃப்டி. போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து சைடுவேஸில் வந்து போயிட்டாங்க. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னா அதுலேயும் முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம வரைஞ்சி கொடுத்துருந்தோம். இது நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இது வந்து நான் மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 11 o'clock வந்து எப்போவுமே வந்து வரைகிறது தான். அந்த மாதிரி இன்றைக்கி நான் வரைஞ்சிருந்தேன். அது வந்து இன்றைக்கி வேலை செய்யலைங்க. பெருசாக வந்து பிரேக் அவுட்டும் நடக்கலை. இந்த இடத்துல மேலே போயிட்டு இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி பண்ணிவிட்டு, இது பிரேக் அவுட் கிடையாது, மேலே போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கீழே வந்துட்டு சைடுவேஸில் வந்து போயிட்டாங்க. நேற்று நம்ம வரைஞ்சிருந்த முக்கியமான ப்ரீவியஸ் ஹையை இந்த இடத்துல வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு நல்லபடியாக மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிடுச்சுங்க. அதேமாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நேற்றே வந்து வரைஞ்சி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நேற்று வீடியோ வந்து பார்த்துட்டு இன்றைக்கான மார்க்கெட் எப்படி போயிருக்கு, டார்கெட் கிட்ட இருக்கா, ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி வந்து பாருங்கள். ஓகே, இப்போ பங்குச்சந்தை வந்து 5 மினிட்டில் மட்டும் ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து இருந்தாங்க இந்த இடத்துல மட்டும். அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே உடச்சிக்கிட்டு மேலே வந்து வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம 1 ஹவரில் வந்து பார்க்கும்போது பங்குச்சந்தை கிளியரான அப் ட்ரெண்டில் வந்து இருந்தாங்க. உண்மை தானேங்க. இங்கேருந்து நம்ம வரைஞ்சி பார்க்குறோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா எஸ் இந்த மாதிரி வந்து மேலே வந்து வந்தாங்க இல்லையா. அதே மாதிரி இங்கே நம்ம வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வரைய முடியும். ஸோ அப்படி நம்ம வரைஞ்சிருந்தாலும் பங்குச்சந்தை இங்கேருந்து கீழே டச் பண்ணிவிட்டு மேலே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த முக்கியமான ப்ரீவியஸ் கையை இந்த இடத்துல இந்த ஒரு பேட்டர்னை வச்சு மட்டுமே ஈஸியாக வந்து வரைஞ்சிட முடியுங்க. அப்படி நம்ம வரைகிறோம் அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் ஸ்லோவாக ட்ரேடு வந்து பண்ண முடியும். ஸோ 58,255 ஒரு முக்கியமான பாயிண்டாக பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் பங்குச்சந்தையை பற்றி அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே தெளிவாக கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் எழுதின ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இதை வந்து படித்து பாருங்கள். ஒரு 1000 பக்கம் இருக்குங்க. இந்த புக்கை வந்து படிக்கும்போது பங்குச்சந்தை உலகத்துக்குள்ளேயே போயிட்டு யாரெல்லாம் நஷ்டம் பண்ணுவாங்க, யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, இப்படி ஒவ்வொன்றா வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசான் பாகம் 1ல் வந்து பங்குச்சந்தையோட அடிப்படை வந்து கற்றுக்குவீங்க. ஆசான் பாகம் 2ல் வந்து அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கற்றுக்குவீங்க. ஆசான் பாகம் 3ல் அதை விட அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜி, அதே நேரத்தில் ஸ்டாக்கை பற்றி முக்கியமாக ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ பங்குச்சந்தையை என்கிட்ட நீங்கள் கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தின் மூலியமாக கற்றுக்க முடியும். கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா புத்தகங்கள் வாங்கி படிங்க. சரி, ஓகேங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிருக்காங்க. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்து போய்கிட்டு இருந்தாலும் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு கோடு மாதிரி மேலே வந்து போனாலும் கம்மி டைம் ஃப்ரேமுக்கு வந்து போகும்போது அது ஒரு பேட்டர்னாக வந்து தெரியும். அப்படி வந்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் கிளியரான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பட் நிஃப்டியில் அந்த மாதிரி கிளியரான ஒரு பேட்டர்ன் என் கண்ணுக்கு வந்து தெரியலை. அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு ஃபார்ம் ஆகிருக்குது. ஒரு பெர்ஃபெக்டான பேட்டர்ன் இது வந்து கிடையாது தாங்க. ஆனாலும் நம்ம இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 ஹவரில் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இல்லைங்க. இந்த இடத்துல எந்த ஒரு ப்ரீவியஸ் கையுமே இல்லை. 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை அப்படின்னா 26,100ங்க. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இன்னைக்கு வச்ச டே லோ தான் 25,825 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. இது வந்து 1 ஹவரில். 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது ஃபார்ம் ஆகக்கூடிய பேட்டர்னை வச்சு முக்கியமான பாயிண்ட்டை வச்சு நான் ப்ரீமியம் குரூப்பில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். திரும்பியும் புதுசாக வரைஞ்சி அனுப்புவேன். ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது எது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா 26,100 5 மினிட்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு.
அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 25,825. இன்றைக்கி அப் ட்ரெண்டில் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட்வேஸில் வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால நாளைக்கு இதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஒன்று அப் ட்ரெண்டில் போகிறாங்கன்னா அது தொடர்ச்சியாக அப் ட்ரெண்ட்லேயே வந்து போகும், இல்லை டவுன் ட்ரெண்டில் வந்து போகிறாங்கன்னா டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து போகும். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லா டைம் ஃப்ரேம்லையும் அனலைஸ் பண்ணிவிட்டு சில இண்டிகேட்டர்லாம் செக் பண்ணி பாருங்கள், அது என்ன சொல்லுது, அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பங்குச்சந்தைக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ணுங்கள். சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறீங்கன்னா சென்செக்ஸில் முக்கியமான பாயிண்ட் அதே பேட்டர்ன் அதே மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம 1 ஹவருக்கு வந்து டைரெக்டாக வந்து போயிடலாம். ஸோ 1 ஹவரில் இந்த இடத்துல முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இவ்வளோ தூரம் வந்து வரைய முடியாது. நிஃப்டியில் வரைஞ்சிட்டோம், ஆனால் சென்செக்ஸில் அந்த மாதிரி வந்து வரைய முடியாதேங்க. ஓகே, நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, சென்செக்ஸில் அதோட கொஞ்சம் மேலே இருக்கிறாங்க. ஓகே, இதுக்கு எவ்வளோ புள்ளிங்க இருக்குது, ஒரு 400 புள்ளி மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை வந்து எடுத்துக்க முடியும் தான். ஸோ ப்ரீவியஸில் இந்த இடத்துல மட்டும் ஒரு க்ரீன் கேண்டில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி ஈஸியாக ட்ரேட் வந்து பண்ணியிருக்க முடியும், ஆனால் இல்லையே. ஓகே, ப்ரீவியஸில் 84,040 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இங்கெல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும் தான். இந்த ஒரு ப்ரீவியஸ் கை இருக்கு இல்லையா, இதை நம்ம எடுத்துக்க முடியும் தான். ஆனால் ஒன்று என்னென்னா மார்க்கெட் நாளைக்கு இதுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் சைட்வேஸில் இருந்துச்சுன்னா நம்ம அந்த பாயிண்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் காலையில் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகிட்டு அந்த மாதிரி மேலே போகிறோம், டக்குன்னு மேலே என்ட்ரி கொடுக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமும் சில விஷயங்களை மாற்றி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்லிட்டேன் இல்லையா, மார்க்கெட் இதுக்கு கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் உள்ளேயே இருந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் நான் வரையக்கூடிய ப்ரீவியஸ்கையே அப்படியே மாற்றி வந்து வரைஞ்சிருங்க. அதாவது நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் இப்போதைக்கு 5 மினிட்டில். நாளைக்கு நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா ப்ரீவியஸ் கை வந்து இந்த இடத்துலையே வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். சரிங்களா, 5 மினிட்டில். ஓகே, அதுவே காலையிலே மேலே வேகமாக போயிட்டாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கை சேம் பாயிண்ட் தான், 85,260 ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே இருக்குதுங்க, 83,955ங்க. சரி, ஓகே. அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிலே ரொம்ப ஈஸியாக வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க, ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு 58,290 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதேமாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறோம் அப்படின்னா 57,570 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 58,290 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் மேலேயே வந்து போய்க்கலாங்க, அதாவது 57,700 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். டெக்னிக்கலை விட இன்னும் கொஞ்சம் முக்கியமானது சைக்காலஜி தான். அதை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ட்ரேடு பண்ணுறதுக்கு முன்னாடி, ட்ரேடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு இதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து உள்ளே போங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள், அதிகமான ட்ரேடு வந்து பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, முதல்ல பங்குச்சந்தையில் எடுத்தவொன்னே பணம் சம்பாதிக்கிறத விட ட்ரேடிங்கை நம்ம நல்லபடியாக பண்ண கற்றுக்கணுங்க. கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே பணத்தை லாஸ் பண்ணிட்டா எப்படிங்க? அப்படி தான் நிறைய பேர் உள்ளே வராங்க, ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே நிறைய லாஸ் பண்ணுறாங்க, வெளியே வந்து போயிடுறாங்க. அந்த மிஸ்டேக்கை நீங்கள் வந்து பண்ணாதீங்க. சரிங்களா, ஓகேங்க. நாளைக்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.